சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். ரோகிணிக்கும் மனோஜுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ மனோஜ் வந்து ரோகிணிக்காக பாட்டு பாடுவாங்க. அந்த டைம்ல வந்து டோர் தட்டுவாங்க. யாருன்னு போய் பார்த்தா ஸ்ருதி. ஸ்ருதி சொல்றாங்க, நீங்க ரொமான்டிக் மூட்ல இருக்கீங்கன்னு தெரியுது. ஆனா பாட்டு கொஞ்சம் ஸ்லோவா பாடுங்க. அதுவும் சவுண்ட் ரொம்ப அதிகமா போடுறீங்க. நீங்க மட்டும் கேட்குற மாதிரி பாட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இவளுக்கெல்லாம் என்ன தெரியும், அருமை பேர் வச்சிருக்காங்க பாரு ஸ்ருதின்னு சொல்லிட்டு மனோஜ் புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டில் ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்ன ஃபுட்டு முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நீத்து போயிட்டு ரவியை பார்த்து கேட்குறாங்க, என்ன ரவி, சாப்பாடே நீங்கள் ஒழுங்காக சமைக்க மாட்டேன்றீங்களா இப்போல்லாம்? அதனால் எல்லாரும் வர்ற கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது ரவி சொல்கிறாங்க, இது புரட்டாசி மாதம் இல்லை நீத்து, அதனால நான்வெஜ் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால அவங்களுடைய மூடு பொறுத்து கூட டேஸ்ட் அவங்களுக்கு தெரியலாம், அதனால கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நீ எதுக்கும் அது கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீத்து சொல்கிறாங்க, நான் அவங்கள அதுக்கு பே கூட பண்ண சொல்லாமல் போயிட்டேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க? நாம் கஷ்டப்பட்டு சமைக்கிறோம், அவங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கலைன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாங்க. நான் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ரவி. அது மட்டும் இல்லாமல் எனக்கு சந்தேகமாக இருக்குது, உன்னுடைய ஒய்ஃபோட ரெஸ்டாரண்ட்டு நல்லா ஓடணுன்றதுக்காக இங்கே சரியாக நீ சமைக்க மாட்டேன்றியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ரவி ரொம்ப கோவப்பட்டு, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறீங்க நீத்து? நீங்கள் நான் இந்த மாதிரி ஒரு டைம் கூட நினச்சதே இல்லை, நீங்கள் இந்த மாதிரி என்னை நினைக்க வச்சிடாதீங்க, இந்த மாதிரி நினச்சி நான் இந்த ஆஃபீஸை விட்டு போகிற மாதிரி எல்லாம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டை விட்டு போகிறதுக்குமே உங்களுக்கு தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் இந்த மாதிரி சந்தேகப்பட்டு என்னை இந்த மாதிரி யோசிக்க வச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ரவியை கூப்பிட்டு, ரவி நான் உங்களை விளையாடினேன், ப்ராங்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நான் சீரியஸாக தான் எடுத்துக்கிட்டேங்க, உங்ககிட்ட நான் நேர்மையாகவும் நான் நல்லாவும் தான் வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீத்தும் நினைக்கிறாங்க, ஒரு வேளையா நம்ம இப்படியே விட்டால் அவன் அவன் ஒய்ஃபோட கடைக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம இப்படியே விடக்கூடாது, ரெஸ்டாரண்ட்டை எப்படியாவது நம்ம பக்கம் திருப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இழுத்து மூட வைக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. முத்து மீனாக்கு கால் பண்ணி முருகனுக்கும் நம்ம வித்யாவுக்கும் சேர்த்து நம்ம விருந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு சரிங்க அப்படி தான் வச்சிடலான்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்கிறாங்க. அதை விஜயா கேட்டுடுறாங்க. விஜயா கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என் வீட்டில் அவங்களெல்லாம் விருந்து கூப்பிடக்கூடாது, நீ வேற எங்கேயாவது கூட்டிகிட்டு போ, இல்லை அவள் அம்மா வீட்டில் வச்சு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன வர வர ரொம்ப ஓவராக போகிறீங்க, உங்களை விட ரோகிணிக்கு தான் அவங்கள தெரியும், அவங்களையே அதை பற்றி கேர் பண்ணிக்கல, நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அந்த மாதிரி பழக்கம்லாம் உங்களுக்கு இல்லை, நீங்கள் போய் எதுக்காக பண்ணுறீங்க, நாங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம், பண்ணிகிட்ருக்கோம், அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. அடுத்து மனோஜும் வந்துட்டு, இங்கே பாருடா, நீ போடுறதா இருந்தால் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போ, வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வர வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை எதுக்குடா நீ சொல்கிற, நீ யாருடா சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக விஜயா வந்து சொல்கிறாங்க, நீ இங்கே கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னா வரக்கூடாது, அதனால முத்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. நான் ஒன்றும் கூட்டிகிட்டு வரல சாமி, உங்கள் வீட்டில் செவுத்தில் உங்கள் பேரை எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு சொல்லிட்டு போகிறாங்க. நான் அவங்கள நாங்கள் ஹோட்டலுக்கே கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்கிறாங்க. ரோகிணி உடனே வித்யாவுக்கு கால் பண்ணிவிட்டு, உங்களை இந்த மாதிரி ரெண்டு பேரும் விருந்துக்கு கூப்பிட போகிறாங்களா, அப்போ வந்து நீ என்னை பற்றி எந்த விஷயம் சொல்லிடக்கூடாது, இப்போல்லாம் நீ அவங்க பக்கம்தான் சாஞ்சிட்டு இருக்க, அதனால தான் நான் உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன், அதனால நல்லவ பேர் எடுக்கணுன்றதுக்காக என்னை பற்றி ஏதாவது உளறி வச்சிடாதுன்னு சொல்கிறாங்க. உடனே வித்யா சொல்கிறாங்க, நான் ஜாலியாக என்ஜாய் பண்ண தான் போகிறேன், அங்கே போயிட்டு உன் ப்ராப்ளத்தை நான் சுமந்துன்னு இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன் ரோகிணி, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நைட் அப்போவே கிருஷ் வந்து ரோகிணிக்கு கால் பண்ணி பேசியிருப்பாங்க. அம்மா எனக்கு உன்னை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, சீக்கிரம் வாம்மா, நான் உன்னை பார்க்கணும், இப்போவே கிளம்பி வாமான்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ என்னால் வர முடியாதுடா தங்கம், காலையில் வரேன்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. அதனால ஸ்ருதி வந்து கிருஷை பார்க்குறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. போயிட்டு கிருஷை பார்க்குறப்போ அவன் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்கான், அதனால ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த டைமில் அவங்க, அம்மா நான் அப்பாவை பற்றி எஸ்ஏ எழுத சொல்லியிருக்காங்க, எழுதணும்னு சொல்கிறாங்க. உன் அப்பா இறந்துட்டாங்க, என் அம்மா அதை பற்றி சொல்லலைன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் வேணும்னா மனோஜ் அப்பா பேரை போடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷி கேட்குறாங்க. அதை கேட்டு ஷாக் ஆகிட்டு ரோகிணி கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ரோகிணியோட அம்மா வராங்க. வந்துட்டு, தீபாவளி அன்னைக்கு அப்பாவுக்கு திதி கொடுக்கணும்டி, கண்டிப்பாக நீ வரணும், அங்கே நம்ம பெற்றவங்களுக்காக திதி கொடுத்தா நம்ம தான் நல்லாயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னால் வர முடியாதுமா, மனோஜோட பாட்டி வீட்டுக்கு போகிறோம் அன்னைக்கு, பாட்டியோட வீட்டுக்கு பக்கம்தான் நம்ம ஊர் இருக்குது, வாடி நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது கிருஷும் கெஞ்சி கேட்குறாங்க,
அதனால ரோகிணி வரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. ரோகிணி இப்போ வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டதுனால அங்கே போயிட்டு என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.